வணக்கம். இன்னைக்கு நம்ம சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் அண்ட் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், மறதி வளைகோடு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. மறதி வளைகோடு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. சரியான விடை 1885. செகண்ட் கொஷின், கவனப்பிரிவு பற்றிய சோதனையை மேற்கொண்டவர் யார்? கவனப்பிரிவு பற்றிய சோதனையை மேற்கொண்டவர் யார்? சரியான விடை வுட்வொர்த். தேர்டு கொஷின், நடத்தையாளர்களின் நோக்கில் உளவியல் என்ற நூலை எழுதியவர் யார்? நடத்தையாளர்களின் நோக்கில் உளவியல் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை வாட்சன். ஃபோர்த் கொஷின், பாவ்லோ என்ற உளவியல் அறிஞர் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. பாவ்லோ என்ற உளவியல் அறிஞர் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. சரியான விடை 1904. ஃபிஃப்த் கொஷின், நான்கிற்கும் மேற்பட்ட மனவெழுச்சிகளே அடிப்படை மனவெழுச்சிகளாக உள்ளன என்பதை சுட்டிக்காட்டியவர் யார்? நான்கிற்கும் மேற்பட்ட மனவெழுச்சிகளே அடிப்படை மனவெழுச்சிகளாக உள்ளன என்பதை சுட்டிக்காட்டியவர் யார்? சரியான விடை ரிபோ. சிக்ஸ்த் கொஷின், பின்பற்றல் வழி கற்றல் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? பின்பற்றல் வழி கற்றல் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? சரியான விடை பாண்டுரா. செவன்த் கொஷின், பொதுமை கருத்து கற்பித்தலுக்கான வழிமுறைகளை உருவாக்கியவர் யார்? பொதுமை கருத்து கற்பித்தலுக்கான வழிமுறைகளை உருவாக்கியவர் யார்? சரியான விடை டி சாக்கோ. எய்த் கொஷின், ஒரு பொருளின் மீது எத்தனை வினாடிகளுக்கு மேல் நம்மால் கவனம் செலுத்த முடியாது? ஒரு பொருளின் மீது எத்தனை வினாடிகளுக்கு மேல் நம்மால் கவனம் செலுத்த முடியாது? சரியான விடை 10 வினாடிகள். நைன்த் கொஷின், குமரப்பருவம் வளர்ச்சியின் ஆரம்ப நிலையின் தொகுப்பாகும் என்று கூறியவர் யார்? குமரப்பருவம் வளர்ச்சியின் ஆரம்ப நிலையின் தொகுப்பாகும் என்று கூறியவர் யார்? சரியான விடை ராஸ். 10th கொஷின், செய்து கற்றல் கொள்கையை அறிமுகம் செய்தவர் யார்? செய்து கற்றல் கொள்கையை அறிமுகம் செய்தவர் யார்? சரியான விடை தாரன்டைக். 11th கொஷின், குழந்தைகளின் அறிதல் திறன் படிநிலைகளை விளக்கியவர் யார்? குழந்தைகளின் அறிதல் திறன் படிநிலைகளை விளக்கியவர் யார்? சரியான விடை பியாஜே. 12th கொஷின், பயிற்சி மாற்றத்தை 2 வகையாக பிரித்தவர் யார்? பயிற்சி மாற்றத்தை 2 வகையாக பிரித்தவர் யார்? சரியான விடை காக்னே. 13th கொஷின், கற்றல் என்பது வலுவூட்டம் தூண்டலால் நிகழும் நடத்தை அல்ல என்று கூறியவர் யார்? கற்றல் என்பது வலுவூட்டம் தூண்டலால் நிகழும் நடத்தை அல்ல என்று கூறியவர் யார்? சரியான விடை கோலர். 14th கொஷின், இன்ட்ரோஸ்பெக்ஷன் அல்லது அகநோக்கு முறை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? இன்ட்ரோஸ்பெக்ஷன் அல்லது அகநோக்கு முறை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சரியான விடை லத்தீன் மொழி.